Hi, Group 1 revision series நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து 12th history. ஸோ ஃபஸ்ட் லெசன் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா. ஸோ ஃபஸ்ட் லெசன் காந்தி வந்து 1915 தான் இந்தியாவுக்கு வந்தார். ஸோ அதுக்கு முன்ன இந்தியன் நேஷ்னலிசம், அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்றது அந்த லெசன். ஃபஸ்ட்டு நேஷனலிசம் அப்படின்னா லாயல்ட்டி அண்ட் டிவோஷன் டு எ நேஷன், ஒன் நேஷன் அபோவ் ஆல் அதர்ஸ். நம்மளோட நேஷனுக்கு வந்து லாயல்ட்டி அண்ட் டிவோஷன் இருக்கணும். அதே மாதிரி மற்ற எல்லா நேஷனை விட நம்ம நேஷன் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஸோ காந்திக்கு முன்ன யார் லீடர்ஸ் இருந்தாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, கோக்லே, அப்புறம் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லால் பால் பால். சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட், இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த நியூ லேண்ட் டென்யூர். ஸோ பிரிட்டிஷ்க்கு முன்ன வந்து நம்ம வந்து ஆக்சுவல் க்ராப்பை தான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் பிரிட்டிஷ் வந்தப்போ அப்புறம் வந்து லேண்ட் ரெவன்யூ வந்து கேஷில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து இது மாதிரி கேஷில் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப மணி லெண்டர்ஸ் வந்து நல்ல பெனிஃபிட் ஆனாங்க. கமோடிஃபிகேஷன் ஆஃப் லேண்டு, கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். கமோடிஃபிகேஷன் ஆஃப் லேண்டுனா இப்போ ஒருத்தர் வந்து டியூ இருந்ததுன்னா அது வந்து ஆப்ஷன் ஆஃப் பண்ணி யார் அதிகமாக பீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்குறப்ப ஒர்க்கிங் கிளாஸ் வந்து ஒருத்தராக இருப்பாங்க, ஆனால் லேண்ட்லார்ட்ஸ் வந்து வேறு இடத்துல இருப்பாங்க. ஸோ இதுதான் நியூ கிளாஸ் ஆஃப் அப்சென்டி லேண்ட்லார்ட்ஸ். இவங்க வந்து சிட்டிஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னால் கேஷ் க்ராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ண சொன்னாங்க. காட்டன், இண்டிகோ. லைசி ஃபேர் பாலிசி. லைசி ஃபேர்னால் நான் இன்டர்வென்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் வந்து இதுலேயும் வந்து தலையிட மாட்டாங்க. ஃப்ரீ ட்ரேட் வந்து இருக்கும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னா பிரிட்டிஷ் வரதுக்கு முன்ன வந்து நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரியாக தான் இருந்தோம். ஸோ எல்லாம் நம்மளுக்கு தேவையானது நாமளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், ஸ்வதேசி குட்ஸ். பட் அவங்க வந்த அப்புறம் அவங்களுக்கு வந்து மிஷின் மேட் ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு வந்து சீப்பாக இருந்ததுனால நம்மளோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை நோக்கி போயிட்டு இருந்தது. அதுதான் இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஸோ அதான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், அவங்க கொண்டு வர ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட சீப்பராக இருக்கும். ஏன்னா அங்கே வந்து மிஷினில் பண்ணுறாங்க எல்லாமே, அதனால் லேபர் காஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ அவங்க வந்து சீப்பாக இருக்கும். இந்தியா வந்து இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்லேருந்து வெறும் ப்ரொக்யூமெண்ட்டுக்காக இருக்க ஒரு ஏரியா மாதிரி மாறிடுச்சு. ஸோ நம்ம வந்து என்னென்ன க்ராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ண சொன்னாங்கன்னா இண்டிகோ அண்ட் காட்டன். ஃபுட் க்ராப்ஸை விட்டு இந்த க்ராப்ஸை கேஷ் க்ராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஃபுட் ஸ்கேசிட்டியும் வந்து வந்துருச்சு, பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதை எதிர்த்து வந்தது தான் இண்டிகோ ரிவால்ட் 1859 to 1860. எங்கன்னா பெங்காலில். ஸோ இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ்க்கு எதிர்த்து இவங்க வந்து போராடுவாங்க அண்ட் இவங்க வந்து அதில் வின்னும் பண்ணுவாங்க. ஸோ ஃபோர்ஸ் த பிளான்டர்ஸ் டு வித்ட்ரா ஃப்ரம் நார்த்தன் பெங்கால். நமக்கு கிடைச்ச ஒரு முதல் வெற்றின்னு சொல்லலாம். அடுத்து ஃபமைன். ஸோ பிரிட்டிஷ் வந்து நம்மளை கேஷ் க்ராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ண சொன்னதுனால நம்மளோட ஃபுட் க்ராப்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஃபமைன் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ஃபமைன் சுச்சுவேஷன்லேயும் பிரிட்டிஷ் வந்து நான் இன்டர்வென்ஷன் அதான் ஃபாலோ பண்ணாங்க. அவங்க எதுவுமே பண்ணல. அண்ட் மோர் ஓவர் இங்கே ஸ்கேசிட்டி இருக்கும் போதும் கூட அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க பிரிட்டிஷ்க்கு. ஸோ ஒரு எஸ்டிமேஷன் வந்து 1770 1900 வரைக்கும் 25 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து இறந்துருக்காங்க ஃபமைனால். இதை பற்றி வந்து மெட்ராஸ் டைம்ஸில் வில்லியம் டிக்பை வந்து சொல்லியிருப்பார். ஸோ உலகத்தில் நடந்த வாரில் வந்து 5 மில்லியன் பீப்புள் தான் இறந்துருப்பாங்க. ஆனால் வெறும் 10 வருஷத்தில் நம்ம வந்து 19 மில்லியன் இந்தியன்ஸ் வந்து இறந்துருப்போம் ஃபெமைனால். அந்த சுச்சுவேஷன்லேயும் பிரிட்டிஷ் வந்து வீட்டை வந்து பிரிட்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. 1866 ஒரிசா ஃபெமைன் வரும். அந்த டைமில் வந்து ரைஸை வந்து பிரிட்டனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து அனலைஸ் பண்ணுவார்.
அப்போ வந்து தான் இது பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல், எக்ஸ்ப்ளோயிட்டேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் பற்றி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் மெட்ராஸ் பிரசிடென்சியில் வந்து 1876 78 வரைக்கும் ஃபெமைன் வந்திருக்கும். லிங்டனும் அதே தான் பண்ணியிருப்பார், ஆன்ஸ் ஆஃப் அப்ரோச். ஸோ மெட்ராஸ்லேயும் வந்து 3.5 மில்லியன் பீப்புள் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அடுத்து இன்டென்ஜர்ட் லேபர். ஸோ ஃபெமைன் வர்றதுனால நம்ம மக்கள் வந்து மற்ற நாட்டுக்கு போய் வந்து கூலி வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. எங்கெங்கே போனாங்கன்னா சிலோன், மொரிஷியஸ், ஃபிஜி, மலாயா, கெரிபியன் ஐலாண்ட், சவுத் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் வந்து போனாங்க. அதே மாதிரி 1815 வந்து சிலோன் கவர்னர் வந்து நம்ம மெட்ராஸ் கவர்னருக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார், கூலிஸ் தேவை அப்படின்ட்டு. ஆனால் அப்போ வந்து தஞ்சாவூர் வந்து நல்லா செழிப்பாக இருந்ததுனால யாரும் வந்து போகிறதுக்கு வந்து ரெடியாக இருக்க மாட்டாங்க. பட் 1815 இது நடந்தது. அதுக்கப்புறம் 1833 அண்ட் 43 வந்து 2 ஃபெமைன் வந்ததுனால எந்த வித இன்சென்டிவுமே இல்லாமல் நம்ம மக்கள் வந்து சிலோனுக்கு வந்து ஒர்க் பண்ண போயிட்டாங்க. ஸோ 1843 வந்து ஸ்லேவரி வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதனால் வந்து கூலிஸ் வந்து அதிகமாக தேவைப்பட்டாங்க. அப்பயும் வந்து இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எஸ்டிமேஷன் தான். சிலோன் காஃபி எஸ்டேட்டில் வந்து 10,000 தமிழ் லேபரர் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இன்டென்ஜர்ட் லேபர்னால் என்னென்னா ஒரு 5 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அதை பற்றி அதை எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஸோ ஏஜென்ட் பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கங்கானிஸ். இவங்க தான் வந்து நம்ம மக்களை வந்து ஏமாற்றி கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ இப்படி போகும்போது நிறைய பேர் வந்து அந்த கப்பலில் போகும்போது அந்த டைம்லேயே நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு எஸ்டிமேஷன் தான். வெஸ்டர்ன் எஜுகேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். ஸோ ப்ரீ பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து எஜுகேஷன் எப்படி இருந்தது? பிராமின்ஸுக்கு மட்டும்தான் எஜுகேஷன் அவைலபிளாக இருந்தது. உமனையும் லோயர் காஸ்ட்டையும் வந்து எஜுகேஷன் அலோவ் பண்ணல. பிராமின்ஸ் வந்து எங்கே படித்தாங்கன்னா வித்யாலயா அண்ட் சதுஸ்பதிஸ். லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட். அப்புறம் ரோட்டி லேர்னிங் வந்து இருந்தது. ஸோ பிரிட்டிஷ் வந்தப்புறம் என்னாச்சு? மெக்காலே வந்து வராரு 1835. ஸோ அவர் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட்னு ஒன்று வந்து கொண்டு வராரு. அதுபடி வந்து மாடர்ன் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் இங்கிலீஷ் வந்து மீடியமாக இருந்தது. 1857 பாம்பே, மெட்ராஸ் அண்ட் கல்கத்தாவில் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மெக்காலே வந்து ஃபர்ஸ்ட் லா மெம்பர், எல்லாருக்கும் தெரியும். 1834 38 வரைக்கும் இருக்கார். 1823 வந்து ஜென்ரல் கமிட்டி ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஆங்கிலிசிஸ்ட் 2 குரூப்பாக இருந்தாங்க. ஆங்கிலிசிஸ்ட் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷன் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஓரியன்டலிஸ்ட் வில்லியம் ஜோன்ஸ் வந்து இருப்பார். அவர் வந்து வெர்னாகுலர் எஜுகேஷன் சொல்லுவார், அதாவது நம்ம ரீஜனல் லாங்குவேஜ். பட் கடைசியில் வின் பண்ணது வந்து மெக்காலே தான். 1835 வந்து மைன்யூட் ஆன் இந்தியன் எஜுகேஷன் வந்து வெளியிடுவார். ஸோ அவர் வந்து என்ன நினைப்பார்னா, இந்தியன்ஸ் வந்து கலர்லேயும் பிளட்லேயும் வந்து இந்தியனாக இருப்பாங்க. பட் அவங்களோட டேஸ்ட், ஒப்பீனியன், மாரல் அதெல்லாம் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவங்க கொடுக்குற எஜுகேஷனால் நம்மளுக்கு வந்து மிடில் கிளாஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா எஜுகேட்டடாக வந்து மாறுறாங்க. ஸோ ரோல் ஆஃப் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ். ஸோ எஜுகேஷன் வர்றதுனால நம்மளுக்கு வந்து மற்ற கண்ட்ரிஸ் பற்றி நிறைய வந்து தெரிய வருது. ஸோ அவங்க ஃப்ரீடம்னா என்ன அப்படின்றதெல்லாம் தெரியுது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு வந்து ஆதரவாக தான் இருப்பாங்க. ஸோ பாசிட்டிவ் அப்ரோச் டுவர்ட்ஸ் த கொலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் அதுக்கப்புறம் தான் அவங்க ரிலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பேட்ரியாட்டிசம் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் பேர் வந்து ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், விவேகானந்தா, அரவிந்த கோஷ், கோகலே, தாதாபாய், ஃபெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்களாம் வந்து இருப்பாங்க. ஸோ இனரண்ட் ரைட்ஸ், அதாவது எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ரைட்ஸ் வந்து ரைட் ஆஃப் ஏ ஃப்ரீ ப்ரெஸ், ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் ரைட் டு அசோசியேஷன்.
டிரான்ஸ்போர்ட் நெட்வொர்க் வந்து ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அப்புறம் போஸ்டல், டெலிகிராஃப் அண்ட் வயர்லெஸ் சர்வீசஸ் எல்லாம் வரதுனால நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ஈஸி ஆகுது. கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மிஷனரிஸ். ஸோ பிரிட்டிஷ் வந்தப்பறம் அவங்க கூடவே வந்து மிஷனரிஸும் வருவாங்க. இவங்க வந்து கிறிஸ்டியன், நம்ம இந்தியன்ஸ் வந்து கிறிஸ்டியன் கன்வெர்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கு ஒரு மோட் வந்து எஜுகேஷன் கொடுக்கறது மூலமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம்ஸ். ஸோ 3 மூமெண்ட்டாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து ரிஃபார்மிஸ்ட், ரிவைவலிஸ்ட், இன்னொன்று வந்து சோஷியல் மூமெண்ட். ரிஃபார்மிஸ்ட் வந்து யாருன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் எடுத்துக்கிட்டு ஸோ ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி. பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகார்க் மூமெண்ட், இவங்கெல்லாம் வந்து ரிஃபார்மிஸ்ட் மூமெண்ட். ரிவைவலிஸ்ட் மூமெண்ட்னா நம்மளோட வேதாஸை வந்து ரிவைவ் பண்ணுறது. ஆரிய சமாஜ், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் மூமெண்ட் இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் சோஷியல் மூமெண்ட்ஸ் வந்து ஜோதிபா புலே, நாராயண குரு, ஐயான்கலி, ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர், இவங்களும் தமிழ்நாட்டில் இருப்பாங்க. ஸோ பிரம்ம சமாஜ் வந்து 1828 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பிரார்த்தனா சமாஜ் 1867, ஆரிய சமாஜ் 1875. ஸோ இது மூலிமா வந்து நம்மளை சதி வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சைல்ட் மேரேஜ் அண்ட் விடோ ரீமேரேஜ் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ மெமரிஸ் ஆஃப் 1857. எல்ஃபின்ஸ்டோன் காலேஜ் வந்து பாம்பேயில் இருக்குதுன்னு தெரியும். அவர் வந்து அங்கே கவர்னராக இருந்திருப்பார். அவர் வந்து லாரன்ஸுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நாதிர் ஷாவை விட நம்ம வந்து அதிகமாக லூட் பண்ணிட்டோம், நம்மளோட வெஜன்ஸ் வந்து நம்ம வந்து தீர்த்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஸோ ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து அவங்க வந்து ஹையர் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து அலோவ் பண்ணல. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் யூஸ் பண்ணப்போ ஏஜ் வந்து 21 இருந்தது. பட் அதில் இந்தியன்ஸ் நிறைய பேர் வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு 19 மாற்றிட்டாங்க. அப்புறம் நிறைய ரெப்ரெசிவ் ஆக்ட்ஸ் வந்து போட்டாங்க. செக்ஷன் 124A வாய்ப்பூட்டு சட்டம், வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட், அபாலிஷன் ஆஃப் கஸ்டம் டியூட்டி ஆன் காட்டன் மேனுஃபேக்சர்ஸ், இல்பர்ட் பில் கான்ட்ரவர்சி, இதெல்லாம். ரோல் ஆஃப் ப்ரெஸ். ஸோ ராஜாராமோகன் ராய் வந்து சம்பத் கௌமுடி, அதுக்கப்புறம் அதாவது பெங்காலியில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்த வருஷம் வந்து மீரத் உல் அக்பர் அப்படின்னா மிரர் ஆஃப் நியூஸ், பெர்ஷியன் லாங்குவேஜில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அம்ரித் பசார் பத்ரிகா ஸ்ரீஷர் குமார் கோஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பாம்பே கிரானிக்கல், ட்ரிபியூன், இந்தியன் மிரர், இந்துவான் ஸ்வதேஷி மித்ரன் வந்து சுப்பிரமணிய ஐயர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இன்வோக்கிங் இந்தியஸ் க்ளோரியஸ் பாஸ்ட். ஸோ நம்ம இந்தியாவோட பாஸ்ட்டை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக வில்லியம் ஜோன்ஸ், மார்க்ஸ் முல்லர், சார்லஸ் வில்கின்ஸ் இவங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கெல்லாம் வந்து அவங்க லாங்குவேஜில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அரவிந்தோ கோஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, த மிஷன் ஆஃப் நேஷ்னலிசம் இஸ் டு ரிகவர் இந்தியன் தாட். ஸோ நம்ம இந்தியன் தாட்டை வந்து ரிகவர் பண்ணணும், நம்ம அப்போ இருந்து எப்படி இருந்ததுமோ அது மாதிரி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ மெட்ராஸில் ஃபார்ம் ஆன ஃபஸ்ட் அசோசியேஷன் இதுதான். 1852 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யார் ஃபார்ம் பண்ணதுன்னா கஜ்லா லக்ஷ்மி நரசு. இவர் வந்து ஃபேமஸ் பிஸ்னஸ் மேன். இவரோட டிமாண்ட்லாம் என்னென்னா, ஸோ சார்ட்டர் ஆக்ட் பற்றி தெரியும், 20 years ஒன்ஸ் வந்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ 1853 சார்ட்டர் ஆக்டுக்கு முன்னே 1852 வந்து இவர் வந்து ஒரு பெட்டிஷன் சப்மிட் பண்ணியிருப்பார். அந்த பெட்டிஷன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ரைட்வரி அண்ட் ஜமீன்தாரி சிஸ்டம்ஸை வந்து கேன்சல் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜுடிஷியல் சிஸ்டமை வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஸோ ஜட்ஜஸ்க்கு வந்து லோக்கல் லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபண்ட்ஸை வந்து மிஷனரி ஸ்கூல்ஸ்க்கு வந்து தந்துட்டுருப்பாங்க, அதை வந்து அப்செக்ட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த பெட்டிஷனை வந்து மார்ச் 1853 வந்து பார்லிமெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஹெச்டி சேமூர் இவர் வந்து யாருன்னா சேர்மேன் ஆஃப் த இந்தியன் ரிஃபார்ம் சொசைட்டி. மெட்ராஸ்க்கு வந்து 1853 அக்டோபரில் வந்து வந்திருப்பார். குண்டூர், கடலூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த பிளேஸ் எல்லாம் விசிட் பண்ணியிருப்பார். பட் இவ்வளோ பண்ணியும் வந்து 1853 வந்து இவங்களோட பெட்டிஷன் வந்து எதுவுமே எடுத்துருக்க மாட்டாங்க. இவர் வந்து
பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கிட்ட இருந்து க்ரௌனுக்கு, அதாவது பிரிட்டிஷ் வந்து அரசாங்கமே அவங்களே வந்து எடுத்து இந்தியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. பட் அதையும் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எம்என்ஏ வந்து செகண்ட் பெட்டிஷன் வந்து அனுப்புவாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு. இதில் வந்து 14,000 பீப்புள் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு சொல்லி போவார்னா, கம்பெனி ரூல் வந்து டெர்மினேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ பண்ண எம்என்ஏயோட லைஃப் வந்து ரொம்ப ஷார்ட். ஏன்னா வந்து லக்ஷ்மி நரசிம்மன் வந்து 1866 வந்து இறந்துருவார். ஸோ 1881 வந்து இந்த அசோசியேஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். என்னோடய டிமெரிட்ஸ் என்னென்னா, டிஃபெக்ட் அந்த மாதிரி இது வந்து மெட்ராஸ்குள்ளே மட்டும்தான் ஆப்ரேட் ஆச்சு. அண்டு மோஸ்ட்லி எலைட் பீப்புள் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அடுத்து இதனோட வைடை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வந்தது தான் மெட்ராஸ் மகாஜன சபா. இது வந்து மே 1884 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இனாகுரல் மீட்டிங் வந்து எப்போ நடந்திருக்குன்னா 16 மே 1884. சுப்பிரமணியம், வீரராகவாச்சாரி, ஆனந்தச்சர்லு, ரங்கையா, சேலம் ராமசுவாமி, பாலாஜிராவ் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 1884 ஃபார்ம் பண்ணுறாங்களா. 1885 வந்து செகண்ட் ப்ரொவின்ஷியல் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1885 வந்து ஐஎன்சி ஃபார்ம் ஆகிறப்ப இவங்களும் வந்து அது கூட வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், 2 வருஷம் தான் இருந்தது. அடுத்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ ஐஎன்சி வரதுக்கு முன்னே 1875 வந்து காட்டன் இம்போர்ட் டியூட்டிஸ் எடுத்து வந்து கேம்பெயின் நடந்திருக்கும். அதே மாதிரி 1877 வந்து கவர்மெண்ட் சர்வீஸை வந்து இந்தியனைசேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபார்ம் ஆன இந்த ஸ்ட்ரைக்லாம் வந்து கோஆர்டினேஷன் இருக்காது. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன்ஸ் 1930, 35, 41 to 45 வந்து எந்த செஷன் நடக்கல. அப்புறம் மெட்ராஸில் வந்து 7 செஷன் வந்து நடந்திருக்கும். தேர்ட் வந்து மெட்ராஸில் நடந்திருக்கும் 1887. அப்புறம் 94, 98, 1903, 1908, 1940, 1927 7 டைம்ஸ் வந்து மெட்ராஸில் நடந்திருக்கும். ஸோ 1884 வந்து யூம் வந்து தியோசாபிக்கல் சொசைட்டியோட மீட்டிங்கில் வந்து லீடராக ப்ரெசைட் பண்ணியிருப்பார். அந்த மீட்டிங் வந்து மெட்ராஸில் தான் நடந்திருக்கும். ஸோ அப்போ தான் இந்த ஐஎன்சியோட எமர்ஜ் ஆகிருக்கும். ஸோ டிசம்பர் 1885 பாம்பேயில் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் வந்து WC பானர்ஜி. ஸ்டார்டிங்கில் வந்து ஐஎன்சியோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து மாடரேட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ பெட்டிஷன்ஸ், மெமரண்டா, ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐஎன்சி வந்து ஒரு காமன் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மாக வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஐஎன்சியோட மேஜர் அப்ஜெக்டிவ் அண்ட் டிமாண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கான்ஸ்டிடியூஷனல், இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்தியன் ரெப்ரசன்டேஷன் வந்து இருக்கணும், எக்கனாமிக் வந்து லேண்ட் ரெவன்யூ வந்து ரெடியூஸ் பண்ணணும், இம்போர்ட்டட் குட்ஸ், அதாவது நம்ம பிரிட்டன்லேருந்து இம்போர்ட் பண்ணுற குட்ஸில் வந்து நிறைய டேக்ஸ் வந்து போடணும். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்தியனைசேஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ். ஸோ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து இந்தியாவிலே கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜுடிஷியல் வந்து கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் இயர்லி நேஷனலிஸ்ட். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து எலைட் செக்ஷன் மட்டும் தான் இருந்திருப்பாங்க. வெறும் லாயர்ஸ், ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க. இவங்களோட பேர் தான் மாடரேட்ஸ். இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஐடியா ஆஃப் நேஷன், அதாவது ஐடியா ஆஃப் வி அஸ் எ நேஷன், நமது ஒரு நேஷன் அப்படின்ற ஒரு தாக்கத்தை வந்து இவங்க தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1890s வரப்போ வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் வந்து வர ஆரம்பிக்கும். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து தெரியும், லால் பால். இவங்க வந்து ரேடிக்கல் அப்ரோச் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் மாடரேட்ஸ் வந்து பெடிஷன்ஸ், ப்ரேயர்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. 1897 திலக் வந்து ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷல் ஹேவ் இட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ ஐஎன்சியில் வந்து 1/3 வந்து ஜேர்னலிஸ்ட் தான் இருப்பாங்க. 1/3.
ஸோ தாதாபாய் நவரோஜியோட நியூஸ் பேப்பர்ஸ் வந்து வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ரெஸ்ட் கோஃப்தார், சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பெங்காலி, திலக் வந்து கேசரின்றது மராத்தி லாங்குவேஜ், மராத்தா வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ். திலக் வந்து எலை செக்ஷன்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, லோயர் மிடில் கிளாஸ், அப்புறம் பெசன்ட், ஆர்டிசன், ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருப்பாரு. ஜூலை 27, 1897 வந்து திலக் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க 124A. ஸோ நவரோஜி அண்ட் இட்ஸ் ட்ரெயின் தியரி. ஸோ ஒரிசா கம்பெனி 1866 வந்திருக்கும். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் 1901 வந்து இவர் வந்து ஒரு புக் வந்து வெளியிட்டிருப்பார், பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் த பிரிட்டிஷ் இன் இந்தியா. இதில் வந்து பிரிட்டிஷோட எக்ஸ்ப்ளாய்டேஷனை பற்றி வந்து சொல்லியிருப்பார். இவர் வந்து நம்ம கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொல்கிறோம். 1865 வந்து இந்தியா சொசைட்டி, 1866 வந்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். ரெண்டுமே வந்து லண்டனில் தான் ஃபார்ம் பண்ணியிருப்பார். அப்புறம் 1892 வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் வந்து இருந்திருப்பார். ஃபஸ்ட்டு இந்தியன் டு எலக்ட் டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக வந்து 3 டைம்ஸ் வந்து இருந்திருப்பார். இவர் தான் எக்ஸ்பெடிஷனை பற்றி வந்து சொல்லியிருப்பார். எவ்ரி இயர் வந்து 30 million pounds வந்து ஹோம் சார்ஜஸாக வந்து பிரிட்டனுக்கு போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். நம்மக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற டேக்ஸை வந்து நம்மளோட வெல்ஃபேருக்காக இருக்கணும், ஆனால் வந்து இங்கிலாண்டோட வெல்ஃபேருக்காக தான் அந்த டேக்ஸ்லாம் வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.